இப்போ தமிழகத்துல மீண்டும் பாத்தீங்கன்னா அதிமுக, பாஜக கூட்டணி வந்துட்டு உருவாக்கி இருக்காங்க. அமித்ஷா அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நேரடியா அறிவிச்சிருக்காரு மேம். இப்போ திமுக வீழ்த்த வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த கூட்டணியா மேம்? இல்ல அரசியல் காரணத்திற்காக இந்த கூட்டணி தான் அமைக்கப்பட்டிருக்கா? கூட்டணி மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணியாகத்தான் சார் நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் நடக்குதுன்னு நமக்கே தெரியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போலீஸ்க்கு பாதுகாப்பு இல்ல, ஒரு வேலை வாய்ப்பு இல்ல. மக்கள் எல்லாம் பாருங்க, நான் பாலாறும் தேனாருமா ஓடுது நம்ம தமிழ்நாட்டுல பூரா சாராயம். யார் வீட்டுக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், தொழில் பார்க்கணும். ஆனா அதை விட்டு போட்டு இங்க வீட்டுக்கு ஒருத்தர் குடிகாரங்களா நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் சார். ஆனா இப்ப ஆட்சி நல்லா இல்லைன்னு மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த வர்ற வருஷம் எலெக்ஷனை நம்ம தமிழகம் மக்கள் ஒரு, அதாவது எப்படி சொல்லணும்னா, வர்ற எலெக்ஷனை மக்கள் கெட்டியா பிடிச்சுக்கணும் சார். ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் நமக்கு நல்லது, தமிழக மக்களுக்கு நல்லதுங்க சார். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இப்ப என்டிஏ கூட்டணி ஆட்சி சென்ட்ரல்ல பார்த்தோம்னா 21 மாநிலங்கள்ல அவங்களுக்கு ஆட்சி இருக்குங்க சார். இப்ப நம்ம தமிழ்நாடு ஜெயிச்சுச்சுன்னா 22, அவ்வளவுதான். ஆனா நமக்கு அப்படி இல்லைங்க சார். இப்ப 5 வருஷம் இங்க நடக்கிற ஒரு அவலத்தெல்லாம் நம்ம பார்த்து நொந்து போய் உட்கார்ந்துட்டோம். அடுத்து இன்னும் ஒரு 5 வருஷம் போது கண்டிப்பா என்ன நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியலங்க சார். இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா பொன்முடி ஒரு அமைச்சர் எப்படி பேசுறாங்க, ஏவா வேலு பாருங்க, அவரும் எவ்வளவு கேவலமா பேசுறாரு. அப்படி ஒரு மதத்தை இழிவுபடுத்தி பேசுறாங்க, யாரை சந்தோஷப்படுத்த பேசுறாங்கன்னு கூட தெரியலங்க சார். ஆனா இதெல்லாம் கேட்கும் போதே ஒரு மாதிரி வெறுப்பு தான். கண்டிப்பா எனக்கெல்லாம் வெறுப்பு தான் சார் வருது. எல்லாருக்குமான தலைவராக இங்கே இல்ல, அதுதான் உண்மை. மக்களுக்கு இனிமேல் எந்த ஒரு அநியாயம் நடக்கக்கூடாது, ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு வரும், நல்ல ஆட்சி நடக்கணும்னு தான் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. அதுக்காகத்தான் இந்த ஆட்சியை இந்த கூட்டணி அவங்க ஒன்று சேர்த்திருக்கிறதாக நான் பாக்குறேன் சார். ஏன்னா ரெண்டு கட்சிகளுடைய ஐடியாலஜியுமே சேம் தான். ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரே ஐடியாலஜில தான் இருக்கிறாங்க. இப்ப ஏடிஎம்கேல இருந்து வந்த ஓட்டுகள் தான் பெரும்பாலும் பிஜேபியில இருக்கிறாங்க சார், வேற எதுவும் இல்ல. ஒரு சிலர் டிஎம்கேல இருந்தும் வந்திருக்கிறாங்க, அது எனக்குமே நல்லா தெரியும். அப்ப எல்லாருடைய ஐடியாலஜி ஒன்றா இருக்கும்போது இப்ப மக்களுக்காக ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினைச்சு இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்காங்கன்னு நான் பாக்குறேன் சார். அப்படிதான் எல்லாரும் நினைக்கணும், நானும் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் இந்த சோசியல் மீடியால எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டு பதிவுகள் எல்லாம் போட்டிருக்காங்க சார். ஒரு சிலர் ஃபேக் ஐடியிலுமே நம் பாரத பிரதமரையும் நம் உள்துறை அமைச்சரையும் ரொம்ப இழிவா பதிவு போடுறாங்க. அதுக்கு மக்கள் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் அப்படி இல்லைங்க சார். அவங்க கட்சியினுடைய தலைமை எடுத்திருக்க முடிவுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க கட்டுப்பட்டு ஆகணும், தொண்டர்கள் அனைவருமே அப்ப இன்னைக்கு ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க. இது குடும்ப கட்சியும் இல்லை இல்லைங்க சார். இது குடும்ப கட்சி இல்ல. இவருக்கு அடுத்து மகன், மகனுக்கு அடுத்து பேரன், பேரனுக்கு அடுத்து கொள்ளு பேரன், எள்ளு பேரன் வர்றதுக்குலாம் இது குடும்ப கட்சி இல்ல. இங்க எல்லை ஒரு அண்ணாமலை மட்டும் இல்ல, இன்னும் 10 அண்ணாமலைகளை உருவாக்கணும்னு நேஷனல் நினைக்கிறாங்க சார். அப்படித்தான் நான் பாக்குறேன். இது மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணின்னு நான் பாக்குறேன் சார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அரசியல் எது வேணாலும் மாற்றம் ஏற்படலாம், அரசியல் எது வந்துட்டு சாத்தியமாக்கலாம் அப்படின்றதாக பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணின்றது வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க மேம். நான் அதிமுக வெளியில வந்த பிறகு இப்ப பாத்தீங்கன்னா கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க. இப்போ தொடர்ந்து விமர்சனம் வருதால் பாத்தீங்கன்னா நாங்க போராட்டத்தெல்லாம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்புலாம் வெளியிடுறாங்க. இது எப்படி பாக்குறது மேடம்? சார், அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் தானே சார். அதாவது அரசியல் இதெல்லாம் சாதாரணம்னு நினைச்சுக்கிருவாங்க. அவங்க அப்படித்தான் பேசிக்கிருவாங்க. நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லைன்னு சொல்லி அரசியல்ல பேசிக்கிருவாங்க. அப்படிதாங்க சார் இதை மக்கள் எடுத்துக்கணும். அவங்களுக்கு தெரியும் இந்த கூட்டணி அமைந்தால் மட்டும்தான் அடுத்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு சில கான்ட்ராவர்சிஸ் இருந்தது உண்மைதான். பட் இதை இப்ப அவங்க ரெக்டிஃபை பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் அவர்கள் கூட இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, இனிமேல் எங்களுடைய கூட்டணியை யாராவது தேவையில்லாம பேசணும்னா நாங்க தமிழகம் முழுவதுமே பெரிய போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல புரிதலா தான் சார் நான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அதவே தொண்டர்களும் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம களத்துல இறங்கி வேலை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். ஒரு ரெய்டுக்கு பயந்துகிட்டு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டணி ஒப்புக்கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தமிழகத்தை மணிப்பூர் போல மாற்றம் நினைக்கிறீங்களா அப்படின்றத பாத்தீங்கன்னா முன் வச்சிருக்காரு இல்லையா? உங்களுக்கு கருத்து என்ன மேம் இருக்கு? தமிழகம் எதுக்கு சார் மணிப்பூர் ஆகணும்? இவங்க வாயில நல்ல வார்த்தையே வராதாங்க சார். தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாடும் கேரளாவும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டேட்டுங்க சார். பெரும்பாலும் இந்த மத கலவரமாகட்டும், ஜாதி கலவரமாகட்டும், அப்படி ரொம்ப சொல்ற மாதிரி கூட இல்ல. இங்க இருக்கும் இஸ்லாமியர்களே பார்த்தோம்னா மத்த ஸ்டேட்டை விட ஒரு கைண்டா தாங்க சார் இருப்பாங்க. ஒரு மத்த கம்யூனிட்டி கூட பழகும் போது ரொம்ப ஒரு நட்போட, ஒரு சகோதரத்துவமா தான் பழகுவாங்க. அங்க மணிப்பூர்ல நடக்கிறது
ஒரே கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற விஷயம் தாங்க சார். அதாவது வந்து அங்க ஹிந்து முஸ்லீம் சண்டை இல்ல, ஹிந்து கிறிஸ்டியன் சண்டை இல்லைங்க சார். இரு தரப்பினருமே வந்து கிறிஸ்தவர்கள் தான். அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு இன கலவரம் தான் அது. இப்ப அங்க கூட பார்த்தோம்னா இப்ப ஆஹ் அங்க வந்து ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு அங்க இருக்கிற மத்த அந்த குழு தலைவர்கள் எல்லாருமே வந்து சரணடைகிறாங்க சார். அங்க இப்ப வந்து களமே மாறிடுச்சு. தமிழ்நாடும் மணிப்பூரும் நம்ம ஏணி வச்சா கூட எட்டாது. அங்க நடக்கிற விஷயங்களே வேற. அங்க ஃபுல்லா வந்து ட்ரக்ஸ் மாஃபியா இருக்கு. அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்கிற இந்த ட்ரக்ஸ் மாஃபியாவுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் வந்து பொறுப்பு ஏத்துக்கிடுவாரா? அவர்னால இன்னைக்கு எவ்வளவோ ட்ரக் விஷயங்கள் வந்து பக்கத்து தெருவுல கூட எங்க ஏரியாவுல எல்லாம் நடக்கும் சார். அப்ப அதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் தானே காரணம். இன்னைக்கு எந்த கலவரம் நடந்தாலும் இந்த ஆட்சியாளர்கள் மேலதான் சார் நம்ம குற்றம் சொல்ல வேண்டி வரும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இவங்க சும்மா சும்மா போய் மணிப்பூரை சொல்றாங்க? ஏன் பங்களா இதை மேற்கு வங்கத்தை சொல்ல வேண்டியதானே? இவங்க அக்கா அங்க கூட்டு இவங்களோட புள்ளி வச்ச கூட்டணியில இருக்கிற மம்தா பானர்ஜி இன்னைக்கு ஒரு பக்போர்டுக்கு வந்து நான் வந்து இந்த பக்போர்டை என்னுடைய ஸ்டேட்ல அமல்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு விட்டுட்டு அந்த பிரச்சனையே இல்லைங்க சார். ஊதி ஊதி பெருசாக்கி தேவையில்லாம முர்ஷிதாபாத்ல எல்லாம் இன்னைக்கு பாருங்க சார், 400 ஹிந்து குடும்பங்கள் அந்த ஊரை விட்டு வெளியே அகதிகளாக வெளியே போகிற அளவுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஏன் இதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் முதல்வர் ஐயா அவர்கள். அதுக்கு இதுக்கும் நம்ம ஏணி வச்சா எட்டாதுங்க சார். நான் அதை வந்து என்னால ஏத்துக்க முடியல. ஆனா பார்த்தோம்னா இப்ப ஸ்டாலின் ஐயா ஆகட்டும், கனிமொழி அவர்கள் ஆகட்டும், அவங்க எல்லாம் வந்து இப்ப வந்து பதிவு போடுறாங்க. எப்படின்னா நீங்க வந்து துரோகம் பண்ணிட்டீங்க, ஏடிஎம்கேக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார். அப்படி பார்த்தா இன்னைக்கு வைகோ அவர்கள் இவங்களையும் இவங்க அண்ணாவையும் பேசா இன்னைக்கு வந்து ஒன்னா கூட்டணியில உட்காந்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். எவ்வளவு கேவலமா ஸ்டாலின் ஐயா அவர்கள் எல்லாம் வைகோ ஐயா அவங்க பேசியிருக்காங்க. அதை விட இது ஒண்ணும் மோசம். இவங்க அப்படி யாருமே தரம் தாழ்ந்து யாருமே பேசிக்கிறலங்க சார். நமக்கு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் நல்லா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்பெல்லாம் வந்து ஏடிஎம்கே காரங்களும் சரி உங்களுக்கு ரொம்ப தரக்குறைவாலாம் பேசல. எனக்கு அப்படிதான் தெரியுது. ஆனா அப்ப கனிமொழி அவர்களும் அப்படிதான் சொல்றாங்க, துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. செல்வ பிறந்தகை காங்கிரஸ்கார கூட கூப்பிட்டு வச்சு கூட்டணி வச்சிருக்காங்களே சார், இவங்க இதை எப்படி ஏத்துக்கிறது? இல்ல பாஜக அதிமுக கூட்டணின்றது மாற்றம் வேணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு வச்சுட்டா கூட பாத்தீங்கன்னா இங்க திமுக இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சி தலைவருமே பாத்தீங்கன்னா இதை விமர்சிச்சுதான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்குமே பாத்தீங்கன்னா திமுக வந்துட்டு அடிபணிந்து வெட்டுறது பாஜகவிடம் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கட்டும் தோல் திருமாவளவனே அதான் வந்துட்டு கருத்து முன் வைக்கிறாரு. இது வந்துட்டு சரியா இருக்குங்களா? ஏன்னா கூட்டணியில அவங்களே இருந்து கொண்டு அவர்களே பயம் தான் சார். சார் இது பயத்துல தாங்க சார் எல்லாருமே சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து உள்துறை அவங்களுக்கு வர ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம்னா, உளவுத்துறை ரிப்போர்ட் பார்த்தோம்னா இவங்க இன்னைக்கு இருக்கிற என்டிஏ கூட்டணியினுடைய அமைப்பே வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஆளும் கட்சியா வருவாங்கன்னு தான் சார் சொல்றாங்க. இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். இது அவங்களுக்கு தெரிய போய்தான் அன்னைக்கு மறுநாளே பார்த்தோம்னா அனைத்து கட்சிகள் கூட்டம் வந்து ஸ்டாலின் ஐயா வீட்டுல நடத்தினாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. அதுதான் உண்மை. இது என்னுடைய கருத்துமே எல்லாருடைய கருத்துமே அப்படிதான். அந்த உங்களுக்கு என்ன, உங்க வேலையை நீங்க பார்க்க வேண்டியதானே? யாரு கூட கூட்டணி வச்சுட்டு போறாங்க? உங்க கூட்டணி தான் 1.5 கோடி தொண்டர்கள் இந்துக்களே இருக்கிறாங்களே. இந்த வெக்கங்கட்ட இந்துக்கள், கொஞ்சம் கூட ரோசம் இல்லாத இந்துக்கள் எல்லாம் இருக்கிறாங்களே. இந்த பொன்முடி இன்னைக்கு பேசினாரு, எத்தனை இந்துக்கள் சார் வந்து வெளியே வந்து பேசினாங்க? சைவம் வைணவத்தை எவ்வளவு அதெல்லாம் நம்ம திரும்பி சொல்ல கூட நமக்கெல்லாம் எனக்கெல்லாம் கஷ்டமா இருக்குங்க சார். இது ஏவா வேலு பாருங்க, சொலிக்க பீசைக்காயன்ட்டு அந்த கோயில்ல இருந்து சொல்லலாமான்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல என்ன பேசணுங்கிற ஒரு நாகரிகம் கூட இல்லாத தலைவர்கள் அவங்க கட்சி எல்லாம் வச்சிருக்கிறாங்க சார். அதெல்லாம் இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க சார். இவங்க கூட்டணி வச்சுக்கலாம். இவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்திருக்குங்க சார். அந்த பயத்தினுடைய வெளிப்பாடுதான் பாத்துக்கோங்க. இன்னைக்கு இவங்க எல்லாமே இந்த பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். கூட்டணி தலைவர்கள் எல்லாமே வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியால எல்லாம் பார்த்தோம்னா போஸ்ட் எல்லாமே மேக்சிமம், அதாவது பாஜக காரங்க ஏடிஎம்கே காரங்க எல்லாமே வந்து நெகட்டிவா போஸ்ட் போடுற மாதிரி தான் சார். நிறைய எல்லாமே வந்து ஃபேக் ஐடியில தான் சார் போடுறாங்க. உண்மையான பாஜக தொண்டனும் உண்மையான ஏடிஎம்கே கார தொண்டனும் கண்டிப்பா இப்படி போஸ்டே போட மாட்டாங்க சார். மனசு வருத்தம் இருக்கலாம், ஆனா இப்படி போஸ்ட் போட மாட்டாங்க சார். இவங்க அந்த பயத்தின் காரணமா தான் சார் இப்ப திருமாவளவன் பேசுறதாகட்டும், செல்வ பிறந்தகை எல்லாமே அப்படிதான் சார் பேசுறாங்க. பயம்தான். இப்ப மக்கள் வந்து கூப்புல உட்கார வச்சிருவாங்கல்ல சார். இப்ப 5 வருஷம் ஆட்சி அவலங்கத்தை எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதை வந்து இவங்க வந்து நம்ம உடைக்கணும், இவங்களுக்குள்ள தொண்டர்களுக்குள்ள வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், அதுக்கு உண்டான வேலைகளை இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் சார். தமிழகத்துல இப்ப விஜய் அவர்களும் பாத்தீங்கன்னா தனித்துதான் அதுக்கு மேல போட்டியிட போறாரா அல்லது கூட்டணி அமைக்க இருக்கிறாரா? ஏன்னா மும்முனை போட்டியா இருக்க போதா இல்ல ஒரு 4 முனை போட்டியா இருக்க போதா? ஒரு அரசியல் பரபரப்பான சூழ்நிலை விஜய் அவர்களோட நடவடிக்கை எப்படி இருக்க போகுது நம்ம இதற்கு மேல? இப்ப விஜய் அவர்கள் வந்து இது வரைக்கும் கூட்டணி எதுவுமே அவர் பேசலங்க சார். அவர் தானா நிக்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தோம்னா என்னுடைய முதல் எதிரி வந்து டிஎம்கே அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதேதான் சார் கமலஹாசன் அவர்களுமே வந்து கட்சி தொடங்கும் போது என்னுடைய முதல் எதிரியே வந்து டிஎம்கே தான், நான் ஊழலை எதிர்த்து தான் கட்சி தொடங்குறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க.
ஆனா அவரை நம்பி ஓட்டு போட்டாங்க பாருங்க, எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க அந்த தொகுதியில. அது எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லைங்க சார். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, மறுபடியும் வந்து கட்சியவே இல்லாம கலைச்சிட்டு போய் டிஎம்கேல சேர்ந்துக்கிட்டாங்க. இதைத்தான் நாளைக்கு விஜய் அவர்களும் செய்ய போறாங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு வந்து அந்த சிறுபான்மையினர் சொல்லக்கூடிய கிறிஸ்தவ ஓட்டுகள் எல்லாம் நிறைய பிரியும் சார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ரசிகர்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது போக இப்ப சிறுபான்மையினர் ஓட்டுகள் இது வரைக்கும் விழுந்தது எல்லாமே டிஎம்கேக்கு தான் சார் சாலிடா போய் விழுந்திருக்கும். பட் விஜய் அவர்களுடைய வருகை வந்து டிஎம்கேக்கு தான் சார் பாதிப்பு. ஏன்னா கிறிஸ்தவர்களும் ஓட்டு போட்டிருப்பாங்க, இஸ்லாமியர்களும் ஓட்டு போட்டிருப்பாங்க அங்க டிஎம்கேக்கு. ஆனா இந்த முறை வந்து கிறிஸ்தவர் ஓட்டுகள் எல்லாமே வந்து விஜய் அவர்களுக்கு போகும். பட் அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு பேக் தாங்க சார். உங்களால வந்து இது இந்த தடவை எந்திரிக்கவே முடியாதுதான். விஜய் அவர்கள் வந்து நான் அன்னைக்கு ஃபர்ஸ்டே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இவர் வந்து அடுத்த கமலஹாசன் தான் சார். இவர் கட்சி தொடங்காமலே கூட இருந்திருக்கலாம். ஏன்னா இவருடைய ஐடியாலஜி எல்லாமே பார்த்தோம்னா நம்ம டிஎம்கே எதிர்த்துன்னு சொல்றாரு. ஆனா எல்லாமே அவர் எதிர்க்கிறது பூராமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாரு. இது நமக்கே நல்லா தெரியும். அப்ப உங்களுடைய ஐடியாலஜி என்ன? இவர் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி இல்ல, ஒரு ஸ்டேட் பார்ட்டி தான். அப்ப நீங்க யாரு கூட வந்து போட்டி போடணும், யாரை எதிர்த்து இவங்க அரசியல் பண்ணணும், இன்னைக்கு ஆளும் கட்சியில என்ன தவறு செய்யறாங்க, என்ன தப்பு செய்யறாங்க, அதைத்தான் இவர் எதிர்த்து கேள்வி கேட்கணும். ஆனா அப்படி எதுவும் கேட்ட மாதிரியே தெரியலையேங்க சார். இந்த பாதிப்பு வந்து டிஎம்கேவுக்கு தான் தெரியும். ஆனா இவரு விஜய் வந்து கண்டிப்பா எல்லாரும் சொல்றாங்க 20%, 23%, இதெல்லாம் ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? ஏன்னா இவர் இது வரைக்கும் எந்த எலெக்ஷனுமே நின்றது இல்ல. அவருடைய ஓட்டு பெர்சன்டேஜோ அவருக்கு என்ன ஒரு தனித்துவம் இருக்குன்னா இன்னைக்கு யாருக்குமே தெரியாதுங்க சார். இவர் கூட்டணி வச்சாலுமே வந்து எந்த அளவுக்கு ஓட்டுகள் வரும்னு யாராலையும் சொல்ல முடியல. நீ அடுத்தவர் தனியா நின்று தன்னுடைய பலத்தை காமிச்சா மட்டும் தான் சார் தெரியும். ஏன்னா இப்ப இத்தனை வருஷங்கள் சீமான் அவர்கள் தனியா நின்று 8.8% ஓட்டு காமிச்சிட்டாரு. பட் விஜய்க்கு நமக்கு தெரியாதுங்க சார். இப்போ அதே போல பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மாற்றம் ஏற்பட்டதுக்கு காரணமே அதிமுக கூட்டணி வேண்டும் அப்படின்ற ஒரு அழுத்தம் இருந்தனால்தான் பாஜக தலைமை இது போல முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வந்துட்டு பேசப்பட்டு வருகிறது இல்லையா? இதற்கான பதில் என்ன மேடம்? சார் அந்த பாஜகவினுடைய சட்ட திட்டங்கள் பார்த்தோம்னா 3 இயர்ஸ் தான் சார் ஒரு தலைவர் மாநில தலைவரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படிதான் இவங்க மாத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேங்க சார். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, கட்சி மேலிடம் என்ன சொல்றதோ அதை நான் கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் வந்து மோடி ஐயா அவர்களை பார்த்து அவர் மேல இருந்த பாசத்தினாலதான் நான் வந்து பாஜகவுல வந்தேன் அப்படின்னு அவர் நிறைய டைம் வந்து ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க சார். இப்ப இவருடைய பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க சார். ஒரு அழுத்தமாவே இல்ல. ஒரு அந்த பேசும்போதே நமக்கு தெரியும் இவர் வந்து வருத்தத்தோட பேசுறாரா சந்தோஷத்தோட பேசுறாரான்ட்டு. அப்படி எதுவுமே அவர்கிட்ட இல்லைங்க சார். கட்சி மேலிடம் வந்து இவருக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இவர் என்ன சொல்றாரோ அது கேட்ட மாதிரி தாங்க சார் நமக்கு எல்லாமே தெரியுது. அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க சார். இப்ப நயனார் நாகேந்திரன் அவர்கள் கூட இருக்கும் போதெல்லாம் பார்த்தா எல்லா சேனலுமே வந்து பலவிதமான ஆங்கிள் கூட போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க. இவர் வருத்தமா உட்காந்துருக்காரா கோவமா உட்காந்துருக்காரான்னு. ஆனா ஒரு போட்டோஸ் கூட இவங்களால எடுக்க முடியலைங்க சார். இது வந்து தவறான கருத்தை வந்து மக்கள் தொண்டர்கள் மனசுல வந்து விதைக்கிறதுக்காக இந்த மெயின் ஸ்ட்ரீம் பண்ற ஒரு மிகப்பெரிய அயோக்கியத்தனமான வேலை தான் சார் நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்க தொண்டர்கள் வந்து அண்ணாமலை அவங்க மேல வந்து மிகவும் மதிப்பு பாசம் ஒரு அது என்ன ஒரு அட்டாச்மெண்ட் ஆயிட்டாங்க. அது மாற்று கருத்தே இல்லைங்க சார். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பாஜகவினுடைய வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சி ஆயிருக்கு. இன்னைக்கு நான் ஒரு இஸ்லாமிய பெண், நான் வந்து என் பிசினஸ் விஷயமா சூரத் போகும்போது எனக்கு அங்க நான் நிறைய பார்த்திருக்கேன் சார் வளர்ச்சி திட்டங்கள். பட் நான் வந்து பேச வெளியே வரல. ஆனா எனக்கு அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் சார் எனக்குமே பேசணும்னு ஒரு ஆர்வம் வந்தது, ஒரு தைரியம் வந்தது. எல்லாமே அவர்தான். அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு வருத்தம் இருக்கும். இன்னொன்னு சார், மாநில தலைவர் தான் ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யணுங்கிற எந்த ஒரு சட்டமுமே இல்லைங்க சார். யோகி ஆதித்யநாத் ஆகட்டும், ஏன் நம்மளுடைய பிரதமரே கூட மாநில தலைவரா இருக்கவே இல்லைங்க சார். அவங்கள இன்னைக்கு இருக்கிற ரேகா குப்தா கூட இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ இல்லைங்க சார். இன்னைக்கெல்லாம் டைரக்டா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. அவங்க ஒரு வார்டு மெம்பரா இருந்தவங்க இன்னைக்கு ஒரு இந்தியாவுடைய கேபிட்டல் சிட்டியில வந்து அவங்க முதல்வராக உட்கார்ந்துருக்காங்க சார். அப்படி எந்த விதமான ரூல்ஸ் இல்ல. மக்கள் மனசுல அவர் ரொம்ப இடம் பிடிச்சிட்டாரு. அதனால மக்கள் வருத்தமா இருக்கிறாங்க சார். ஆனா அவர் திரும்ப வந்துருவாங்க சார். எங்க போவாரு? அவரை வச்சுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியலே வந்து மாற்றம் ஏற்பட போகுது. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு இல்லையா, ஒவ்வொருத்தங்களா நான் உருவாம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க, இப்ப இவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்திருக்காங்க. கட்சி மேலிடம் பாருங்க, நயனா நாகேந்திரன் அவர்கள் மூலயமா வந்து செப்பல் போட வச்சுட்டாங்கல்லங்க சார். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் தான். வருவாரு. எங்க போறாங்க? நம்ம கூட இருந்து மக்களோட மக்களா மிங்கிள் ஆகி கண்டிப்பா கட்சியை வந்து இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போவாங்க சார். அது வரைக்கும் தொண்டர்கள் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து மனசை தளர விடக்கூடாது. கண்ட போஸ்டுக்கெல்லாம் போய் நம்ம ரிப்ளை பண்ணாம தெரியணும் கண்டிப்பா அண்ணாமலை நமக்கு தான் வருவாரு அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். இன்னொன்னு,
அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பிரதமர் மெட்டீரியல் தான் சார். இப்ப இருந்தே வந்து அவரை வந்து மேல க்ரோ பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க சார். இப்ப சமீபத்துல ஹேமந்த பிஸ்வ சர்மா அவர்கள்ட்ட வந்து ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது மோடிக்கு அடுத்து யோகி, யோகிக்கு அடுத்து ஹேமந்த பிஸ்வ சர்மா நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, அவசரப்படாதீங்க, சவுத் இந்தியால அண்ணாமலை வந்துகிட்டு இருக்காரு, அவர் என்னையோட ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுவாரு, அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணணும்னு இன்னும் ஒரு மாநிலத்துடைய முதல்வர் சொல்றாங்க சார். அந்த அளவுக்கு வந்து அவருடைய இவரை வந்து வாட்ச் பண்றாங்க. இவருடைய திறமைகளை வந்து அவங்க நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க சார். அதனாலதான் இந்த மாற்றம். அண்ணாமலை அவர்களை வச்சுதான் தமிழ்நாடு பாஜக இன்னும் மேல முன்னேறும் சார். இப்போ அண்ணாமலை மாற்றம் அடுத்தது பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பல ட்வீட் வந்து பார்க்க முடியுது. அண்ணாமலைக்கு நான் அதாவது பாஜகவுக்கு நான் வாக்களிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக பாஜக கூட்டணிக்காகவே நான் வந்துட்டு பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் அப்படின்ற ட்ரோல் எல்லாம் வருது இல்லைங்களா? இதற்கு உங்க பதில் என்ன மேடம்? சார் இப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஓட்டு போடாம விட்டா பாதிப்பு வந்து தமிழக மக்களுக்கு தான் சார், பாஜகவுக்கு ஒரு பாதிப்பும் இல்லைங்க சார். ஏன்னா அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆட்சி பிடிக்க போற நிலைமையில இருக்கிறாங்க. நீங்க ஓட்டு போடாட்டினா யாருக்கு பாதிப்பு? தமிழக மக்களாகிய நமக்கு தானங்க சார் பாதிப்பு. அவங்க என்ன செய்ய போறாங்க? ஓ, இந்த இந்த தடவை இல்லையா, நம்ம அடுத்த தடவை பாத்துக்கிறோம்னு போயிருவாங்க. ஆனா அடுத்து இந்த கஷ்டத்தை பூரா சமாளிக்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது எல்லாமே நம்ம தான் சார். இன்னொன்று வந்து ஃபேக் ஐடி நிறைய வந்து உள்ள இறங்கி இருக்குங்க சார். ஃபேஸ்புக்லயும் சரி, எல்லா சோசியல் மீடியாவிலுமே ஃபேக் ஐடி இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பாரத பிரதமரையும் அமித்ஷா அவர்களையுமே வந்து ரொம்ப தரக்குறைவா எழுதி அண்ணாமலையை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு காலமும் இல்லைங்க சார். நம்மளை விட அரசியல் தெரிஞ்சவங்க, நம்மள பார்வையாளர்கள் தான். அவங்க அதுலயே இருக்கிறவங்க சார். அவங்களுக்கு தெரியும் அண்ணாமலை வந்து எந்த இடத்துல கொண்டு போகணும், தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் சார். ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப தரக்குறைவா பதிவுகள் போடுறாங்க. அதுக்கு இங்க இருக்க நம்மளுடைய சகோதரர்கள் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ரிப்ளை, அப்படிப்பட்ட போஸ்டுகளை வந்து நீங்க தவிர்த்துருங்கன்னு சொல்றேன் நானு. நம்ம வந்து என்ன செய்யணும்னா, இப்ப அண்ணாமலை உழைப்பெல்லாம் வீணா போயிடும் சார். இப்படி வந்து நம்ம பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன், கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றதுனால யாருக்கு என்ன லாபம்? நமக்கு தான் சார் நஷ்டம். இது வந்து வேணும்ட்டே வந்து ஒரு ப்ரொபகண்டாவா உட்காந்து ஆட்களை செட் பண்ணி வச்சு இப்படி ஒரு பதிவுகளை போடுறாங்க சார். அதுக்கு வந்து ரெண்டு கட்சி தொண்டர்களுமே வந்து பலிகடா ஆயிராதீங்கன்னு நான் சொல்லுவேன் சார். நம்மளுடைய வேலை சும்மா கமெண்ட்ல உட்காந்து கம்பு சுத்துறதை விட்டுட்டு இன்னும் 4 பேர்கிட்ட போய் கட்சியினுடைய செயல்பாடுகளை பத்தி எடுத்து சொல்லுங்க. ஏன் அடுத்த அண்ணாமலை வரும், ஏன் எடப்பாடி ஐயா வந்து நமக்கு முதல்வராக வரணும், அவங்க வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். சொன்னா அது மாதிரி மக்கள்கிட்ட எடுத்து சொன்னா இன்னும் ஓட்டு பெர்சன்டேஜ் கூடும் சார். இங்க வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, ஏடிஎம்கேக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இப்ப ஏடிஎம்கே ஓட் பேங்க் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க சார். அவங்களும் அவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். பாஜகவுக்கு எவ்வளவு ஓட் பேங்க் இருக்குன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. பட் இன்னும் வந்து மேல கொண்டு போறதுக்கு கட்சி தொண்டர்களுமே வந்து பாடுபடணும்னு நினைக்கிறேன் சார் நான். இதுல வந்து இந்த போஸ்டுகள் எல்லாம் வந்து இவங்க இக்னோர் பண்ணிட்டு களத்துல இறங்கி வேலை பாருங்கன்னு சொல்றேன் சார். இப்போ மீண்டும் பாத்தீங்கன்னா பாஜகவுடன் வந்துட்டு அதிமுக கை கொடுத்ததுனால மக்கள் வந்துட்டு வாக்களிப்பாங்களா மேம்? இது வந்து வெற்றி கூட்டணியா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குமா தேர்தல் போது? 100% இது வெற்றி கூட்டணி தான் சார். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க சார். ஏன்னா வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளுமே வந்து டிஎம்கே மாதிரி ஒரு கட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதனால கண்டிப்பா வந்து தொண்டர்களும் இறங்கி வேலை பார்ப்பாங்க. தலைவர்களுமே வந்து அவங்களுக்கு இருக்க சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்களுமே வந்து ஒன்னாகி நல்ல வேலை பார்ப்பாங்க சார். கண்டிப்பா வந்து இது ஒரு நல்ல வெற்றி கூட்டணியா தான் அமையும். இல்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை சார். அதனாலதான் சார் இன்னைக்கு வந்து ஆளும் கட்சி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அவங்களோட ஃபேஸ் எல்லாம் பாருங்க, ஒரு ஒரு பதட்டம் இருக்கும் சார். பதட்டம் இருக்கு. இன்னைக்கு வந்து இப்படி ஒரு நல்ல கூட்டணி அமைஞ்சிருக்கு. இத வந்து மக்களால வந்து ரசிக்க முடியாத அளவுக்கு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை வந்து பெருசா கொண்டு போய் மக்களை வந்து இந்த விஷயத்த வந்து ஒரு என்ஜாய் பண்ண விடாம பண்றாங்க சார். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சென்ட்ரல் பாராளுமன்ற எலெக்ஷன்ல என்னமோ பாஜக கட்சியே தோத்து போன மாதிரி எப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு தொண்டர்கள் எல்லாம் வீக் ஆக்குனாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி ஒரு விஷயம் இப்ப நடந்துகிட்டு இருக்குங்க சார். நம்ம தான் கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணி கொஞ்சம் திடமா இருக்கணும், தெளிவா இருக்கணும் சார். கண்டிப்பா 100% இது வந்து வெற்றி கூட்டணிக்கான ஒரு அச்சாரம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க சார். 2026ல ஒரு என்டிஏ கூட்டணி வந்து ஒரு நல்ல ஆட்சியை நமக்கு கொடுப்பாங்க சார். இது எந்த மாற்று கருத்தும் இல்லை சார்.